கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். அவரது சொத்து மதிப்பு கடந்த 5 ஆண்டுகளில் 69% உயர்ந்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் போட்டியிட உள்ள ராகுல் காந்தி கேரளாவின் வயநாடு தொகுதியிலும் போட்டியிட உள்ளார். வயநாடு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய நேற்று கடைசி நாள் என்பதால் கல்பேட்டா பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் திறந்தவெளி வாகனத்தில் ராகுல் காந்தி பேரணியாக சென்றார். அவருடன் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, கேரள முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி, கேரள எதிர்க்கட்சித் தலைவர் ரமேஷ் சென்னிதாலா மற்றும் காங்கிரஸ் கட்சி மூத்த நிர்வாகிகள் பலரும் சென்றனர். பேரணியின் இறுதியில் வயநாடு மக்களவைத் தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தமது வேட்புமனுவை ராகுல் காந்தி தாக்கல் செய்தார். அப்போது பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். பின்னர் வெளியே வந்த ராகுல் காந்தி தொண்டர்களிடம் தமது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மார்க்சிஸ்ட் கட்சியினர் தன்னை விமர்சிப்பதை புரிந்து கொள்வதாகவும், ஆனால் தேர்தல் பரப்புரையில் தான் அவர்களை ஒரு வார்த்தை கூட விமர்சிக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்தார். The CPM and the Congress have been locked in a fight in Kerala, and this fight will go on. But I want to make it very clear to my brothers and sisters in Kerala, to my brothers and sisters in the Congress party, my brothers and sisters in the CPM. I understand that the CPM has to attack me. I understand that they have to fight me. But I am not going to say a word against the CPM. I am here to send a message of unity. I am here to send a message that South India is important. And I fully understand that the CPM has to attack me. So I will absorb all their attack with happiness. But from me, you will not hear a word in my campaign against the CPM. முன்னதாக வயநாடு தொகுதியில் போட்டியிட வேட்புமனுவுடன் ராகுல் காந்தி தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தமது ரொக்க கையிருப்பு 40,000 ரூபாய் என கூறியுள்ளார். வங்கிக் கணக்குகளில் 17,93,000 ரூபாய் இருப்பதாகவும், தமது ஆண்டு வருமானம் சுமார் 1,12 லட்சம் ரூபாய் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு அமேதி தொகுதியில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தமக்கு 8,07,00,000 ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்கள் இருப்பதாக கூறியிருந்த ராகுல், தற்போது 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்களே இருப்பதாக தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் 2014 பொதுத் தேர்தலில் 1,32,00,000 ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்கள் இருப்பதாக கூறியிருந்த ராகுல், தற்போது 10,08,00,000 ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் கடந்த 2014ஆம் ஆண்டில் 9,39,00,000 இருந்த அவரது சொத்து மதிப்பு சுமார் 69% அதிகரித்து 15,88,00,000 உயர்ந்திருப்பது தெரியவந்துள்ளது. இதனிடையே தமது தாயார் சோனியா காந்தியிடம் வாங்கிய 5 லட்சம் ரூபாய் உட்பட 72 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளதாகவும் ராகுல் காந்தி தனது பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அமேதி தொகுதியில் போட்டியிடுவதற்காக ராகுல் காந்தி வரும் 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ரேபரேலி தொகுதியில் சோனியா காந்தி 11ஆம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். இந்த 2 பேரின் வேட்புமனு தாக்கலின் போது பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கலந்து கொள்வார் என்று காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது.